ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விலாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேர்க்கடலையை வச்சு நம்ம கோவில்பட்டி வேர்க்கடலை கடலை மிட்டாய் தாங்க. அதனால் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்லா வறுத்தாதாங்க அதில் வந்து நல்ல அந்த கிறிஸ்பி நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வறுக்கணும். நம்ம கையை வச்சு அந்த இப்படி அந்த தொளி வந்து அப்படி கலந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க. இப்படி நல்லா வறுத்துட்டு நம்ம அந்த கையை வச்சு அப்படி எடுக்கும்போது தொளி தன்னால் கலந்து விடணும். அப்படி வரும்போது தான் அது நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இது நல்லா ஆறினோடனே அப்படி கையை வச்சு எடுத்தால் ஃபுல்லாக வந்துடுங்க. எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ரெண்டாக உடச்சி அதுக்கப்புறம் 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அதை மெல்ட் ஆக்கிக்கலாம். மெல்ட் ஆக்கின பிறகு அதை நல்லா இன்னொரு பிளானில் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா தூசி எதுவும் இருந்துடும்ல, அதனால் அதை அப்படி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப இதை நல்லா காய வைக்கணும். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம காய வைக்கணும். இதை நம்ம வந்து அப்பப்போ அதை செக் பண்ணி பார்க்கணும், இந்த பதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இப்படியே பொங்கி வரும். சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம அப்படியே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்து அல்வா பதம் மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்கக்கூடாது. இது பாருங்கள், உடைச்சோன்னா உடையுது. இந்த உடையிற பதம் தான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சு உடைச்ச வேர்க்கடலை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா இதில் வந்து நம்ம சுக்கு பொடி போட்டுக்கலாம், இளஞ்சுக்கு பொடி. இதை நல்லா ஒன்று போல் நம்ம கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு எண்ணெய் தடவின பாத்திரத்துலையோ இல்லை ஒரு பேன்லேயோ நம்மளுக்கு எந்த சேஃப் பண்ணுமோ அதில் போட்டுட்டு நல்ல இன்னொரு ஸ்பூனில் நெய் தடவி அதை வச்சு ஈவனாக நம்ம பரப்பி விட்டுருலாங்க. இப்போமே நம்ம வந்து சேஃபாக கட் பண்ணி விட்டுறலாம். அப்படின்னா தான் ஆறுனப்புறம் நம்ம உடச்சி எடுக்க முடியும். இப்போ ஆறிட்டு ஃபஸ்ட்டே சேஃபாக வெட்டி விட்டுட்டேன். இப்போ உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா டைட்டாக இதாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான டேஸ்ட்டான கோவில்பட்டி கடலை மிட்டாய் ரெடி. நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட குழந்தைங்களுக்கு. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.